வணக்கம் மக்களே! அம்மா, என்னாம்மா? இன்னைக்கு என்ன ரசத்துக்கு சைடிஸ்? சொரக்கா கூட்டுமா? வாங்க சொரக்கா கூட்டு எப்படி செய்றது பார்க்கலாம். நாங்க ஒரு சொரக்கா எடுத்துருக்கோம். நீங்க எத்தன சொரக்கா வேணா எடுத்துக்கலாம். அந்த சொரக்காவ நல்லா சீவிட்டு பொடிசா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர்ல நீங்க என்ன பருப்பு யூஸ் பண்ணுவீங்களோ, அந்த பருப்ப கழுவி அதில போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு, கட் பண்ணி வச்சிருந்த சொரக்காவ போட்டுட்டு, 2 தக்காளியோ, 2 வெங்காயம் பொடிசா அரிஞ்சு போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா போட்டுட்டு, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுட்டு, அத குக்கர மூடி விசில் போட்டு அடுப்புல எடுத்து வச்சுருங்க. வச்சதுக்கு அப்புறமா 5 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 4 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, 2 பூண்டு இது 3த்தையும் நல்லா இடிச்சு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு, இது 2மே பொரிஞ்சு வந்த பிறகு, இதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு, கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. இடிச்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு இது 3த்தையும் போட்டு தாளிச்சு, ஏற்கனவே வேக வச்ச சொரக்கால ஊத்திடுங்க. ஊத்திக்கினக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான உப்ப போட்டுட்டு 2 பத்த அளவுக்கு தேங்காவ துருவி போட்டுக்கோங்க. தேங்காவ துருவி போட்டுட்டு நல்லா கலக்கிட்டு, மறுபடியும் மூடி ஸ்டவ்ல வச்சு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா, சொரக்கா கூட்டு ரெடி. சொரக்கா கூட்ட யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்க பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோவ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.